ஹாய் ஆல் வெல்கம் டு சாரா நாரி டிசைனர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரூச் ஒர்க் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளுடைய சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸும் போட முடியல. ஸோ நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட நிறைய பல்க் மெட்டீரியல்ஸும் அப்படியே இருக்குது. ஸோ அதுக்குண்டான மெட்டீரியலுக்கேற்ற வீடியோஸ் நான் போடணும், அதுக்கே டைம் இல்லாமல் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இனினாச்சும் நான் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஒர்க் எப்படி பண்ணணும், அதாவது ப்ரூச் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் ப்ரூச்சஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நானுமே ஸ்டிச்சு ப்ளவுஸ்லையும் எப்படி பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது வந்து அன்ஸ்டிச்சு ப்ளவுஸ்லையே ஆரி தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து எப்படிலாம் இதை பண்ணணும், ப்ளஸ் இந்த ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்றதையும் வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பிள் ப்ளவுஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளே ட்ரேஸ் எடுத்துட்டோம். நம்ம வந்து அன்ஸ்டிச்சில் பண்ணுறதுனால டெய்லர் பர்பஸ்க்காக நம்ம தைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வேணும்ல, அதனால் 2 செயின் ஒரு 4 mm இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து தைக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா சாரீ வந்து நல்ல ஒரு மெரூன் கான்ட்ராஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ அந்த மெரூனில் இருக்கிற அந்த சாரீக்கு இது வந்து நல்ல ஒரு க்ரீன் காம்பினேஷனில் இருக்க ஒரு ப்ளவுஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெல் வந்து நம்ம மெரூன் கலரை எடுத்து பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து உங்களோட சாய்ஸ், நீங்கள் எப்படின்னா எனக்கு வந்து டிசைன் மேக் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஷெல்லில் வந்து நம்ம மல்டி கலர் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் அந்த பர்டிகுலர் கலரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு 3D ஃப்ளார் சீக்வன்ஸு க்ரீன் கலர் எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாமே வச்சு கிளிப் ஸ்டோன்ஸு 4 mm சீக்வன்ஸு, அதாவது நார்மல் குட்டி சீக்வன்ஸு, இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி இந்த ஒர்க் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன் பாருங்கள். இது வந்து பேக் நெக்கு, ஆல்ரெடி ஃப்ரண்ட் நெக்கு முடிச்சிட்டோம். ஸோ பேக் நெக்கில் பார்த்திங்கன்னா ஷெல் வந்து மேலே நான் 1 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மேலே டாப்பில் வந்து 1 மட்டும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில், ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேக்ஸிமம் ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பாதி நெக்கோட கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, இன்னொரு பாதிக்கு ஒர்க் வராது. பட் நம்ம இது வந்து கொஞ்சம் ஆரியும் மிங்கிள் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால சாரியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன், சூப்பரான கலருக்கு நல்லா நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி மேலெல்லாம் ஒரு ஷெல் மட்டும் கொடுத்து கீழே ஃபுல்லாக 3D ஃப்ளார் சீக்வன்ஸை உள்ள ஒரு ஒயிட் கலர் பேர்ல், ஓகேங்களா, 3 mm சைஸ் பேர்ல் கொடுத்து அங்கே ஸ்டிக்கும் பண்ணிட்டோம் நம்ம, ஓகேங்களா. அந்த இதில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டிச்சும் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக அதை மறைக்கிற மாதிரி கீழே அந்த ஹோல் போர்ஷனில் நம்ம மறைக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த 3D சீக்வன்ஸை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஸோ மேலேயும் கீழேயும் ஒரு ஷெல் நம்ம கொடுத்ததுனால கீழே இந்த அவுட்டர் டவுன் போர்ஷனில் மட்டும் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா 6 பெட்டல்ஸே நம்ம வந்து ஃப்ளார் ஷேப் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதுனால. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம ஸ்லீவில் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஸ்லீவ் போர்ஷனும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஸ்லீவில் நம்ம ஃபுல்லாக கொடுத்ததுனால அதே மாதிரி ஒரு ஃப்ளார் நம்ம நெக்கில் மட்டும் இங்கே பேக்கில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் 6 பெட்டல்ஸு. ஸோ 6 பெட்டல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் தைச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவனாக கொடுத்து என்ன பண்ணுங்கள், ஒட்டிடுங்க. ஒட்டும்போது அது ட்ரை ஆகிறதுக்குள்ளார பொசிஷன் கரெக்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒட்டிட்டு நம்ம திரும்பி எடுத்தோம்னா ப்ளவுஸ் டேமேஜ் ஆகிடும், ஷெல்லும் டேமேஜ் ஆகிடும். அப்புறம் அந்த இடத்த நம்ம வந்து மறைக்கிற மாதிரி எதுவும் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் பேக் நெக்கு. ஸோ இன்னும் ஒரே ஷெல்லில் மட்டும் மிடில் போர்ஷனில் கொடுத்து அங்கே வந்து நம்ம வந்து கிளிப் ஸ்டோன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன், ஸ்லீவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆஸ் யூஷுவல் 2 செயின் கொடுத்துருக்கோம். 4 mm கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 mm ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் இருக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் கொஞ்சம் போல் தான் ஒர்க் இருக்கும். பட் ஸ்லீவ் ரெண்டும் கிராண்டாகவே ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா இதில் வந்து சென்டர் ஆஃப் த போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து கரெக்டாக அதில் 3 நான் வந்து டாட் வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 டாட்டில் மிடில் டாட் மட்டும் பார்த்திங்கன்னா ஷெல் வந்து நான் வந்து ஒரு 6 ஃப்ளார்ஸ் வர மாதிரி பெட்டல்ஸ், ஓகேங்களா, 6 பெட்டல்ஸ் வச்சு நல்ல பெரிய ஃப்ளாராக வர மாதிரி தைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஒட்டிட்டு எல்லாமே தைச்சிட்டோம். இப்போ அதை மறைக்கிற மாதிரி, அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அங்கே ஒட்டியிருக்கோம்ல, ஒட்டின இடத்துல அந்த க்ளூலாம் மறையிற மாதிரி இங்கே 3D ஃப்ளார் சீக்வன்ஸு, அதுக்கு மேலே வந்து ஒரு பேர்ல், அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து எம்போஸ்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டிக் பண்ண போர்ஷன் எல்லாம் மறைஞ்சிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு நடுவில் வந்து அந்த 3D ஃப்ளார் சீக்வன்ஸு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த ஷைனிங்காக இருக்கிறது உங்களுக்கு வந்து உள்ளேருந்து உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு லுக் வைஸில் செம்மையாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி மேலே ஃபுல்லாக நம்ம எத்தனை 6 பெட்டல்ஸ் கொடுத்தோம். ஸோ 6 பெட்டல்ஸுக்கும் ஒரு 3D ஃப்ளார் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு மிடில் 1 கொடுத்துக்க போகிறோம். எல்லாத்துக்கும் நடுவுலையும் அந்த மாதிரி 1 கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டாட்டர்லாம் வச்சு நான் என்னென்ன ஒர்க்லாம் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூச்சஸ் கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். மெட்டீரியல்ஸ் நான் இப்போ இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணுற இந்த மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிள். நீங்களும் இதே மாதிரி சாரிக்கு கான்ட்ராஸ்ட்டாக பண்ணணும், இல்லை ஏதாவது ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் வந்து என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட சேனலில். ஸோ வேணுன்றவங்க அதை பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்பரில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ப்ரூச்சஸ் ப்ளவுஸுன்றது நான் சொன்ன மாதிரி அன்ஸ்டிச்சு ப்ளவுஸ்லேயும் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பாருங்கள். சின்ன ஃப்ரேம், அதாவது 10 இன்ச்சு 12 இன்ச்சு நம்ம வந்து நம்ம கிளாஸுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு ஃப்ரேம். அந்த 12 இன்ச்சு ஃப்ரேம்லேயே எப்படி வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாஸில் ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு, ப்ரூச்சஸ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஜுவல்லரி மேக்கிங், இதுக்கெல்லாம் உண்டான மெட்டீரியல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மெட்டீரியல் வேணுன்றவங்க எதுக்குனாலும் என்னை வந்து நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மிடில் போர்ஷனில் ஒரு ஃப்ளார் கொடுத்துட்டோம். இப்போ அங்கே வந்து நான் என்னாட் பண்ணிட்டு கீழே வந்து நான் தனியாக திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக ரன்னிங்காக கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா கீழே வந்து நம்ம லைனிங் கொடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து இஷ்யூ கிடையாது. இப்போ இதில் வந்து சென்டர் போர்ஷனில் மட்டும் நான் சொன்ன மாதிரி 6 பெட்டல் வச்சுட்டு, ஸ்லீவுனால் கொஞ்சம் பெருசாக கிராண்டாக வேணும் அப்படின்றதுனால ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 3 பெட்டல் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டே நான் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டிட்டு, இது காயிரத்துக்குள்ளார நான் சொன்ன மாதிரி பொசிஷனை பாருங்கள், இடகுடமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் காயிரத்துக்குள்ளே கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதை எடுத்து திருப்பி ஒட்ட உங்களுக்கு வந்து வேலையும் அதிகம், அது வந்து உங்களுக்கு அந்த கிளாத்து டேமேஜ் ஆகிடும். அதனால் கரெக்டாக அப்படி பார்த்துக்கோங்க. அது 2 நிமிஷத்தில் ட்ரை ஆகிடும் 7000 யூஸ் பண்ணுறதுனால. அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதனுடைய ஹோல்லேருந்து நீங்கள் பாட்டுக்கு ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ கீழே கொடுத்துருக்க இதே டிசைன் தான் இந்த மேலே இருக்க டாட்டுக்கும் நம்ம அதையே சேம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற அந்த எம்டி ஸ்ப்ளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா அதுக்கும் எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். சாரி நல்ல ஒரு மெரூன் காம்பினேஷன்னால் இந்த ஷெல் வந்து சூப்பராகவே இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்றதையும் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து என்ன கமெண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி பேர்ல் கொடுத்துருக்கேன். ஸோ பேர்லை மட்டும் தள்ளிட்டு இது உள்ளே வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கம் எல்லாம் உங்களுக்கு மறையிற மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ அந்த 3 பெட்டலுக்கும் வந்து 3 3D ஃப்ளார் கொடுத்துட்டோமா, ஸோ சென்டரில் ஒன்று கொடுத்துட்டோமா, அப்படியே இல்லாமல் கீழேயும் இன்னும் ஒரு 3 வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறேன். கீழேயும் இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு 3 போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்க லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா க்ரீன் கலர் வந்து ப்ளவுஸும் க்ரீன் காம்பினேஷன்றதுனால மேலே மெரூன் வித் க்ரீன் கீழேங்கும் போது சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளாரோட கம்ப்ளீட் பார்க்கும்போது. நீங்கள் இப்போ கீழே முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து கிளிப் ஸ்டோன், அதாவது வந்துட்டு உங்களுக்கு அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல் கொடுத்து கிளிப் ஸ்டோன் இருக்கும் பார்த்திங்களா, ஃபிட்டிங் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபிட்டிங் ஸ்டோனில் நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோனு மொத்தம் ஒரு 4 ஹோல் இருக்கும். ஸோ இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்னு இன்டூ மாதிரி நீங்கள் வந்து கீழேருந்து அப்படியே நீங்கள் ஊசி எடுத்து குத்து அந்த மாதிரி குத்திக்கணும். நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று மெயினாக பார்த்துக்கோங்க, ஊசி வந்து நல்ல மெலிசாக எடுத்துக்கோங்க. 12 நம்பர் சைஸ் வந்து 12, ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதில் வந்து 12 இல்லை 10 எடுத்துக்கோங்க. இதில் நூல் வந்து நீங்கள் கோர்க்கும்போது நார்மல் சீவிங் த்ரெட்டு 2/2 4 எடுத்துக்கணும். ஓகேங்களா, நம்ம வந்து 1/2 அப்படி எடுத்துப்போம் நார்மலாக எம்மிங்க்கு அந்த மாதிரிலாம். அப்படி எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணும்போது 2/2 4 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் நிறையா இருக்கிறதுனால டைட்டாகவும் இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 mm கொடுக்குறேன். இங்கே ஒரு 4 mm பீடு ஃபுல்லாக நான் இப்போ ஸ்லீவில் கீழே கொடுத்தோம்ல அந்த மாதிரி 4 mm ரேண்டமாக அப்படியே வந்து 4 mm கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து சீக்வென்ஸு, க்ரீன் கலர் சீக்வென்ஸே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த க்ரீன் சீக்வென்ஸ்லேயே மேலே வந்து சுகர் பீட் கொடுத்து நான் கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் வந்து அந்த கிளிப் ஸ்டோன் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் இது எல்லாமே வந்து அங்கங்கே இப்போ வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் இங்கே ஒரு டாட் வைக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து அந்த ஷெல்ஸு ஃப்ளார்ஸு. ஸோ இந்த ரெண்டு திருப்பி இதுக்கு ரெண்டு நடுவில் இதோட போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரவுண்டாக ஸ்லீவுக்கு பின்னாடி போகும்போது ஷெல் வந்து உங்களுக்கு குத்தம் செய்யும். அதனால கரெக்டாக நான் மார்க் பண்ண மாதிரி மிடில் 3 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் திருப்பி நான் தைக்கிறேன். ஸோ அங்கே நீங்கள் வந்து ரேண்டமாக வேணால் டாட் வச்சுக்கலாம். எங்கெங்கே வந்து நீங்கள் 4mm கொடுத்துக்க போகிறீங்க, எங்கெல்லாம் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்துக்க போகிறீங்க, எங்கெல்லாம் சீக்வன்ஸ் கொடுத்துக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாட் வச்சு அது ஃபுல்லாக 4mm ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஸ்டோன் அடுத்த டாட்டெல்லாம் ஃபிட்டிங் ஸ்டோன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வச்சு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களாம் ரேண்டமாக இந்த இடம் வந்து ஃபில் ஆகணும் அப்படின்றதுனால இது ஃபுல்லாக ஓவராலாக இந்த மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் 4mm கொடுத்த இடத்துலையே நீங்கள் வந்து இந்த 3D ஃப்ளார் சீக்வன்ஸு அதுக்குவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கலர் காம்பினேஷனுக்கு இன்னும் வந்து பிரைட்டாக இன்னும் செம்மையாக எடுத்து கொடுக்கும். பட் வந்து நான் ஷெல் நல்லா தூக்கி கொடுக்கறதுனால நான் இதெல்லாமே கொஞ்சம் டல்லாகவே இருக்கட்டும், அதாவது கொஞ்சம் அப்படியே குட்டி குட்டியாகவே கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் குட்டி குட்டியாகவே கொடுத்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூச்சஸ் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3D சீக்வன்ஸு அப்புறம் வந்து ஐ சீக்வன்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு தான் நான் ஃபுல்லாக அதில் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரே நாள்லேயே இந்த ஒர்க் வந்து நம்ம ஆர்டர் வந்தது. ஸோ அர்ஜென்ட்டாக நம்ம வந்து ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுனால அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பட்ஜெட் நான் சொன்னேன் பார்த்திங்களா, இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வந்து என்ன ரேட்டுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கஸ்டமர் வந்து அவங்களோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1500 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1500க்கு உண்டான ஒர்க் நம்ம இதில் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்லாம் பெருசாக இல்லை. அதுக்காக இது வரைக்கும் மட்டும் பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஓவராலாக 1500 இந்த ப்ளவுஸுக்கு நான் சார்ஜ் பண்ணது. அதனால் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா 4mm அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இது வரைக்கும் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். நான் சொன்னேன் 1500 வந்து ஜஸ்ட் ஒர்க் காஸ்ட் மட்டும்தான், அதாவது ப்ரூச்சஸ் ஒர்க் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம்ல ஒர்க் காஸ்ட் மட்டும்தான், ஸ்டிச்சிங் சார்ஜ் கிடையாது. ஸ்டிச்சிங் வந்து அவங்க தனியாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம இந்த ஒர்க்கோட காஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள் அங்கங்கே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணோன்னே ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்ட் லுக்காக வந்திருக்கு. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நம்பர்லேயும் வந்து எனக்கு என்ன டவுட்னாலும் உங்களுக்கு மெட்டீரியல் என்ன டீட்டெயில் வேணும்னாலும் கிளாஸை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் இல்லை வந்து மெட்டீரியல்ஸோ இல்லைனா ப்ரூச்சஸ் கிளாஸஸோ எதுனாலும் எனக்கு வந்து நீங்கள் என்கொயரி பண்ணிக்கிறலாம். இதுதான் இதனுடைய ஃபைனல் அவுட்புட்டு ஸ்லீவோடது. இது வந்து சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பாருங்கள் நல்ல ஒரு மெரூன் கலரு. ஸோ மெரூனுக்கு அந்த ஷெல் வந்து சூப்பராக பக்காவாக எடுத்து கொடுத்தது ரொம்ப எனக்கும் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.